வாங்கடா வாங்கடா இவ்வளோ நாளாக நீங்களாம் எங்கடா இருந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த வெயிலை. ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆச்சு வெயிலையே பார்த்து. இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா வெயிலே வந்துருக்குது. துணியெலாம் வந்து காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்து எடுத்து காய வச்சாச்சு. இது நான் வந்து காலையில் எடுத்திருந்தேன். அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் நைட்டு எடுத்திருந்தேன். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சரியான மழை வந்து பெஞ்சிருச்சு. நாளைக்கு இட்லி செய்யலான்னு சொல்லிட்டு அரிசி ஊற வச்சுருந்தேன். எப்போ மாவு அரைச்சாலும் சரி 6 மணிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் அரைச்சிருவேன். அப்படி இல்லைனா 9 மணிக்கு மேலே தான் அரைப்பேன். ஏன்னா எங்கள் மாமியார் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கேரளாவில் 6 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வந்து கம்மியாயிடும் அப்படின்ற மாதிரி எப்பவுமே அடிக்கடிக்கு சொல்லுவாங்க. அதனால 6 மணிக்கு முன்னாடியே அரைச்சிருவேன். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7, 7:30 மணிக்கெலாம் மாவு அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மழையும் காற்றுமா இருந்தது. எப்போ கரண்ட் போகும்னே தெரியாது. சரி மாவு வந்து அரைச்சி வைக்கலான்னு பார்த்தா சோறு வந்து இப்போ தான் வெடித்தேன். ரொம்ப சூடாக இருந்தது. அதனால் வேக வேகமாக அதையும் வந்து சூடு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அரிசியில் சேர்த்து அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்தேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.